ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புது யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா அவங்களோட ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடியில வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமெயில் ஐடியிலேயே வந்து அவங்களோட யூடியூப் சேனலை ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ற ஜிமெயில் ஐடியே நீங்க வந்து நிறைய வெப்சைட்லயோ நிறைய ஆப்ஸ்லயோ போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை ஹேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அதனால அப்படி பண்ணாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஒரு ஜிமெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணுறது, கூகுள் அக்கௌண்ட்டோட சேர்த்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிளியரா. அதுவும் பிஸ்னஸ் ஜிமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது. அதை போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என்னோட அந்த ஐகான்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா? கிளியர் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஒன் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலையே இல்லாமல் கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்கள் சேனலோட சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி யூடியூப்குள்ளே போய்ட்டு உள்ளே லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு நான் என்னோட ஆல்ரெடி நான் வந்து இதுக்காகவே நான் இப்போ லைவாகவே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சேனலுக்காக ஒரு ஜிமெயில் ஐடி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஓகே, அதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு தான் இப்போ லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி போய் மேலே அந்த ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரணும். ஓகேவா? ஸோ அந்த கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வரும். ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு சேனல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பர்சனல் யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிராண்ட் யூடியூப் சேனலாக கிரியேட் பண்ணணும். ஓகேவா? பர்சனல் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போட்டுறாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து சேனல் புதுசாக பர்சனல் சேனல் கிரியேட் பண்ணதை வச்சு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு சேனலை கிரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எப்படி இந்த சேனல் இருக்கோ அதே மாதிரி அந்த சேனல் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே கிரியேட் சேனல் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒரு டம்மிக்காக தான் இந்த பர்சனல் சேனலு. ஆனால் நான் மெயினாக நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்ச சேனலில் பிராண்ட் சேனலாக தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த சேனலை எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, திருப்பி யூடியூப் வாங்க. இந்த ஐகானுக்கு அந்த லோகோ கிளிக் பண்ணி யூடியூபோட ஹோம் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே போங்க. திருப்பி இங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், இப்போ பர்சனல் யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன, பிராண்ட் யூடியூப் சேனலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நேராக இதில் வந்து செட்டிங் போங்க. செட்டிங்கில் போயிட்டு இங்கே ஒன்றும் இல்லைங்க, இந்த ஐகானில் வச்சு இங்கே செட்டிங்கில் லாஸ்ட்டாக ஒரு செட்டிங்னு இருக்கும். ஓகேவா? அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ண சேனலை காட்டும். அதுக்கு கீழே ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக தெரியுதா? அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிரியேட் ஏ நியூ சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து பிராண்ட் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? இந்த கிரியேட் பண்ணுறீங்கல்ல, இந்த ஆப்ஷனை நீங்கள் சேனலுக்கு கொடுக்கணுங்கிற நேமை போட்டு நீங்கள் இந்த சேனலை ப்ராப்பராக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அதை பண்ணியே காட்டுறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து பேஷன் ஒரு வீடியோ வந்து நம்ம போடணும், அதாவது ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோ போடணுங்கிறது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு சேனல் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சேனல் நேம் நான் போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எஸ், கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட இந்த கதை கேள் தோழா புது யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு நேராக திரும்பவும் யூடியூப்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இங்கே மேலே வந்து இந்த நான் புதுசாக கிரியேட் பண்ண கதை கேள் தோழாங்கிறது தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படிலாம் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இதில் வந்து கதை கேள் தோழா தான் கிளிக் ஆயிருக்கு. ஓகேவா? அங்கே போய் இப்போ புதுசாக வந்து இந்த கதை கேள் தோழாங்கிறது தான் வந்து பிராண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? இங்கே போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுறேன். எப்படியும் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா?
புதுசாக கிரியேட் பண்ணோன்னே எல்லா அக்கௌண்ட்டுமே இப்படி தான் இருக்கும். உள்ளே போயிட்டு என்னன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க ஃபஸ்ட்டு. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே வந்து யூஎஸ் டாலர்லேயே கூட வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணால் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஒரு ட்ராக் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் மானிட்டைசேஷன்லாம் ஆன பிறகு உங்களுக்கு வர ரெவன்யூ வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. அது யூஎஸ் டாலர்லேயே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரின்னு கேட்கும். அது நார்மலாக நம்ம எப்பயும் போல இந்தியான்னு கொடுத்துடும். இந்தியா கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுருங்க. கீவேர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதில் எதையுமே டிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் மானிட்டைசேஷன்லாம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டிலாம் வந்து மானிட்டைசேஷன்லாம் ஆன பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்ஸ் லெட்டர்ஸ் பேஸ்ட் ஆட்ஸ் எல்லாம் வராமல் போயிடும். ஸோ அதனால இதையுமே டிக் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காகன்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டைல் இது தேவையில்லை, பிறகு நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக தனி செப்பரேட்டா நான் வீடியோ போடுறேன் ஃபியூச்சர்ல. ஓகே, அப்புறம் வந்து அவ்வளவுதான். வேற எதுவும் ஆடியன்ஸ் வேற எதுவும் செட்டிங்ஸ் கிடையாது. இல்லை, இது இருக்கப்படி அப்படியே வச்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இது நீங்க கிரியேட் பண்ற இந்த சேனல் எதுக்காகனது, நீங்க வந்து ஒரு குழந்தைங்களுக்காக மட்டும் பண்றீங்களா, இல்ல குழந்தைங்களுக்காகவும், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் திஸ் சேனல் அஸ் எ கிட்ஸ் கிடையாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இத செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துறேன். இது கிட்ஸ்க்கான சேனல் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகே ஓகே அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்டு எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே இருக்கும் இதுல. ஓகேவா? இதெல்லாம் என்னென்ன எனேபிள் ஆயிருக்குங்கிறது காட்டும். ஸோ இந்த செட்டிங் எல்லாமே முடிச்ச பிறகுதான் என்னென்னங்கிறது எனேபிள் ஆகும். ஓகேவா? இங்க வந்துட்டு செகண்ட் முக்கியமா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒன்றும் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இதுல முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் இதுல பண்ணணும். பண்ணுனாதான் உங்களோட வீடியோஸ் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேல உள்ள வீடியோ வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க அப்லோட் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கான அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிளே ஆகும். அப்பதான் உங்க இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட்டா மாறும். அதனால இதை கிளிக் பண்றேன். என்னோட ஃபோன் நம்பரை நான் வெரிஃபை பண்றேன். போயிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் போடுறேன். போயிட்டு இது பண்ணிட்டு என்னோட ஃபோன் நம்பர் அடிக்கிறேன். ஓகே, டன். ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஓவருங்க. ரெடி ஆயிடுச்சு சேனல். ஓகே, இப்போ வந்து எனக்கு அது ஓவர். இப்போ வந்து திரும்பவும் இங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கும், வெரிஃபைட்ல தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் டிக் ஆயிடுச்சுங்க. இப்போ 3வது ஆப்ஷன் வந்து போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து அக்சஸ் ஃபீச்சர்ன்ற மாதிரி இருக்கு. இந்த ஆல்ரெடி நான் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் நான். ஓகேவா? இதெல்லாம் தேவையில்லை, இது விட்டுருங்க. இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருங்க, அப்லோட் டிஃபால்ட்ஸ். அப்லோட் டிஃபால்ட்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க நார்மலாவே வந்து நான் வந்து டைட்டில் எப்பயுமே என்னோட பிராண்ட் வர மாதிரி நான் கொடுத்துருப்பேன். என்னது பிராண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் வந்து சில டைட்டில்ஸ்க்கு நான் கொடுப்பேன். ஆமா, கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து டிஃபால்ட்டாவே ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ரெடி பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுக்கிட்டு அண்ட் தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா பிரைவேட்டா ஸோ இது மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படியும் போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஜென்ரலா எப்பயுமே வர மாதிரியான வேர்ட்ஸை பத்தி இதுல போட்டுங்க. ஃபாலோ உங்களோட சோஷியல் மீடியா லிங்கோ, இல்லை நீங்க ஒரு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வித்துருந்தீங்களா அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்கோ, ஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸ் போகணும்னா அந்த லிங்க்ஸோ ஜென்ரலா எப்போ எல்லா வீடியோக்கும் நீங்க போடுவீங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் யூஆர்எல் லிங்க்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே போட்டு வச்சுட்டு டிஃபால்ட்டா நீங்க வர மாதிரி அந்த கண்டென்ட்ஸை இதுல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல மற்ற டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு வீடியோ தகுந்த போய் நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, அதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்மிஷன்ல வந்து இது என்ன ஆப்ஷன்னா இது பிராண்ட் அக்கௌண்ட் ஏன் கிரியேட் பண்ண சொன்னேங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த மேனேஜ் பெர்மிஷன் இருக்குல்ல, இந்த மேனேஜ் பெர்மிஷன் கிளிக் பண்ணா இப்ப வந்து நீங்க ஒரு கம்பெனி நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றீங்கன்னு வைங்களேன்.
இல்லை நீங்கள் ஒரு டீமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஸ்டாஃப் மெம்பரோ இல்லை உங்களோட பார்ட்னரோ, இப்போ 2 3 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பார்ட்னரோ இல்லை ஸ்டாஃப் மெம்பரோ, அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு இங்கே வந்து ஒரு அக்சஸ் கொடுக்கறதுக்காக தான் அது. ஓகேவா? அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் இல்லை அவங்களோட பர்சனல் அவங்களோட சேனலுக்கும் அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணால் அவங்களோட இதுக்கு அக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மேனேஜர் அக்சஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இவங்க ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா உங்களோட பார்ட்னராக இருந்தால் மேனேஜர் அக்சஸாக கொடுங்க, இல்லை உங்களோட ஸ்டாஃப் மெம்பராக இருந்தால் எடிட்டர் அக்சஸ்ன்ற மாதிரி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டர்ஸ், உங்களோட இது உங்களோட மெம்பர்ஸ், உங்களோட ஆளுங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் இந்த மாடரேட்டராக ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எதுவுமே இது வராது, ஜஸ்ட் டிஃபால்ட்டு தான். அப்படியே சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ண இந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் தென் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலை கஸ்டமைஸ் பண்ணோம். சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலோட ட்ரெய்லர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபீச்சர்டு வீடியோ இங்கே ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் தாங்க, பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் இங்கே பிராண்டிங் வந்துடுங்க. பிராண்டிங்கில் வந்து நான் லோகோ போடுறேன். என் லோகோ போட்டுட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் நான் பொறுமையாக டிசைன் பண்ணி போடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கிற பேனர் நீங்கள் கரெக்டாக இந்த சைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நீங்கள் கேன்வாவில் போயிட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இல்லை உங்களோட பேனர் ரெடி பண்ணுறதுக்குன்னு நிறைய வெப்சைட் இருக்குங்க. நிறைய ஃபோனில் கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நிறையா உங்களுக்கு இதில் ஆன்லைன்லேயே கிடைக்குது, அதை வச்சுக்கலாம். இல்லை உங்களோட லோகோவே கூட தூக்கி இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? நான் லேட்டராக இது பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேசிக் இன்ஃபோவில் நேம், இந்த ஆப்ஷன் போய் தான் நீங்கள் நேம் மாத்திரதாலும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து யூசர் நேம் மாத்திரதா இருந்தாலும் நான் யூசர் நேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அவைலபிள் இருக்குங்க. யூசர் நேம் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகே, கதை கேள் தோழா. ஓகே, ஃபைன். என்னோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே நான் போட்டுருவேன். உங்களோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அது வந்து போட்டுருங்க. ஓகே, அப்புறம் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸு அதை வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அது எதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக இது பண்ணிங்க. ஓகே, அப்புறம் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இமெயில் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணீங்கல்ல, அந்த இதை இங்கே போடாதீங்க. உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பல இதுக்கு எது யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதையே கொடுங்க. ஓகேவா? இது எதுக்குன்னா யாராவது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணோம்னா அதுக்காக வரும். ஏன்னா இங்க நீங்க இதோட லாகின் இமெயில் ஐடி கூட நீங்க கொடுத்தீங்க ஜிமெயில் ஐடினா அது அது வந்து மற்ற ஹேக்கர்ஸ் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கு தான். எனவே நம்ம வந்து இதுல வந்து ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி போன வீடியோல அது இருந்திருக்கும். அந்த செட்டப்பை முடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு